திருக்குறள், அக்னி சிறகுகள், தமிழ் மண்ணில் விவேகானந்தரின் வீர முழக்கம், நல்லெண்ண எண்ணங்கள், சிவசூரியன் என்பது எளிய மருத்துவ குறிப்பு ஒரு கையெழுத்து. எல்லாருமே இன்னைக்கு வந்து செல்போன்ல தான் மொழிகி இருக்காங்க ஒரு நேரம். சரிங்கண்ணா, அட்லீஸ்ட் இந்த டிராவலிங் டைம்லயாவது ஒரு 2 குறள் 2 பேஜாவது படிக்கிறோன்னு ஒரு நல்ல நோக்கத்துக்காக எப்ப ஆரம்பிச்சீங்க? இது வந்து 2018 ஆரம்பிச்சேன். நடுவில் ஒரு 2 வருஷம் வந்து கொரோனா பிரேக் ஆகிடுச்சு. ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த தொட்டியெல்லாம் மாட்டினேன். இதை பாக்குறவங்க தான் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்ல படிப்படியா வந்து இதை ஒரு அவேர்னஸ் ஆட்டோவா மாத்திக்கலாம். மரம் வளர்ப்புன்றது வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 3 பக்கம் பேனர் வச்சு எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சது வந்து சில ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் பசங்களாம் விழிப்புணர்வு பசங்க வாசகங்கள்லாம் எழுதி ஒரு அவேர்னஸ் ஆட்டோ மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். இது மாற்றுத்திறனாளிகளுக்கு, அது முதியோர்களுக்கு. இது வந்து மாசம் எம்டி பண்ணி ஆமா சார், இது கூட 2 முறை உடச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெய்லி நைட் வந்து நான் வீட்டுல வந்து எடுத்து வச்சுட்டு உடச்சு எடுத்திருக்காங்க பாருங்க. 1500 அதை வந்து காயின்ஸ் வந்ததுன்னா அதை மாத்தி அக்கௌண்ட்ல போட்டு ஜிபே பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா நேரில் போகும்போது நேரில் கொடுத்துருவேன். இது வந்து என்னோட ஆர்கன் டொனேஷன். 2019 வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இதுக்கு இப்போ ஆட்டோ டிமாண்ட் இருக்காங்கன்னா டிமாண்ட் நிறைய பேர் யாரும் அத்தனை பேரும் வந்து நம்பர் வாங்கிக்குவாங்க. நம்பர் வாங்கிட்டு போடுவாங்க. ஃப்ரீ ஆப்னா கண்டிப்பா வரேன்னு எல்லாருக்கும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக தான் கண்டிப்பா என்ன வீடு ஈஸியாக ரொம்ப பதிவாக தினமும் காலையில் எத்தனை வீட்டில் வந்து ஒரு 7:30 போகிறாங்க. நைட்டு போகிறது இல்லாமல் வர்றேன். அதுக்கப்புறம் உள்ள ஆட்டோல எத்தனை குழந்தைங்க? எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என்ன பண்றாங்க? மொத்தம் வந்து கோயம்புத்தூர் காலேஜ்ல BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் கோயம்புத்தூர்ல அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு குழந்தை வந்து 8th ல 9th போறாரு. சென்னைக்குள்ளே படிக்கிறேன். சென்னைக்குள்ள அதுதான் என்னோட உழைப்புல வந்து ஒரு பங்கு ஒதுக்கிட்டு இதுக்காக வந்து நான் மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து மரம் வளர்ப்பும் உடம்பு தானே வந்து எல்லாரும் இது சென்றடையணுன்றது தான் என்னோட குறிக்கோள். அதே சமயத்தில் பிரைம் மினிஸ்டர் ஐயாவுக்கும் இது வந்து ரீச் ஆகணும். அதுதான் ஏன்னா வந்து 1,60,000 பேர் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து உடல் உறுப்பு தானத்துக்காக இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு காத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து இந்த பக்கம் ஏதாச்சும் உங்களுக்கு ஆமா ஐயா பார்க்கலாம் தான் வந்தேன். அதாவது நானும் வாலண்டரியா ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறது காரணம் வந்து உங்களை மாதிரி ஆட்களை சந்திக்கும் போது இது எல்லாரும் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்தது. திருக்குறள், அக்னி சிறகுகள், தமிழ் மண்ணில் விவேகானந்தரின் வீர முழக்கம், நல்லெண்ண எண்ணங்கள், சிவசூரியன் என்பது எளிய மருத்துவ குறிப்பு ஒரு கையெழுத்து. வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து செல்போன்ல தான் மொழிகி இருக்காங்க ஒரு நேரம். சரிங்கண்ணா, அட்லீஸ்ட் இந்த டிராவலிங் டைம்லயாவது ஒரு 2 குறள் 2 பேஜாவது படிக்கிறோன்னு ஒரு நல்ல நோக்கத்துக்காக எப்ப ஆரம்பிச்சீங்க? இது வந்து 2018 ஆரம்பிச்சேன். நடுவில் ஒரு 2 வருஷம் வந்து கொரோனா பிரேக் ஆகிடுச்சு. ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த தொட்டியெல்லாம் மாட்டினேன். இதை பாக்குறவங்க தான் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்ல படிப்படியா வந்து இதை ஒரு அவேர்னஸ் ஆட்டோவா மாத்திக்கலாம். மரம் வளர்ப்புன்றது வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 3 பக்கம் பேனர் வச்சு எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சது வந்து சில ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் பசங்களாம் விழிப்புணர்வு பசங்க வாசகங்கள்லாம் எழுதி ஒரு அவேர்னஸ் ஆட்டோ மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். இது மாற்றுத்திறனாளிகளுக்கு, அது முதியோர்களுக்கு. இது வந்து மாசம் எம்டி பண்ணி ஆமா சார், இது கூட 2 முறை உடச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெய்லி நைட் வந்து நான் வீட்டுல வந்து எடுத்து வச்சுட்டு உடச்சு எடுத்திருக்காங்க பாருங்க. 1500 அதை வந்து காயின்ஸ் வந்ததுன்னா அதை மாத்தி அக்கௌண்ட்ல போட்டு ஜிபே பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா நேரில் போகும்போது நேரில் கொடுத்துருவேன். இது வந்து என்னோட ஆர்கன் டொனேஷன். 2019 வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இதுக்கு இப்போ ஆட்டோ டிமாண்ட் இருக்காங்கன்னா டிமாண்ட் நிறைய பேர் யாரும் அத்தனை பேரும் வந்து நம்பர் வாங்கிக்குவாங்க. நம்பர் வாங்கிட்டு போடுவாங்க. ஃப்ரீ ஆப்னா கண்டிப்பா வரேன்னு எல்லாருக்கும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக தான் கண்டிப்பா என்ன வீடு ஈஸியாக ரொம்ப பதிவாக தினமும் காலையில் எத்தனை வீட்டில் வந்து ஒரு 7:30 போகிறாங்க. நைட்டு போகிறது இல்லாமல் வர்றேன். அதுக்கப்புறம் உள்ள ஆட்டோல எத்தனை குழந்தைங்க? எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என்ன பண்றாங்க? மொத்தம் வந்து கோயம்புத்தூர் காலேஜ்ல BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் கோயம்புத்தூர்ல அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு குழந்தை வந்து 8th ல 9th போறாரு. சென்னைக்குள்ளே படிக்கிறேன். சென்னைக்குள்ள அதுதான் என்னோட உழைப்புல வந்து ஒரு பங்கு ஒதுக்கிட்டு இதுக்காக வந்து நான் மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணிட்டு இருக்கேன். நீங்க
இது வந்து மரமலை உற்பமும் உடல் உறுப்பு தானம் வந்து எல்லாரும் சென்றடையணுன்றது தான் என்னோட குறிக்கோள். அதே சமயத்தில் பிரைம் மினிஸ்டர் ஐயாவுக்கும் இது வந்து ரீச் ஆகணும். அதுதான் ஏன்னா வந்து 1,60,000 பேர் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து உடல் உறுப்பு தானத்துக்காக இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு காத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்களா இந்த பக்கம் ஏதாச்சும் உங்களுக்கு? ஆமா, ஐயா பார்க்கலாம் தான் வந்தேன். அதாவது நானும் வாலண்டரியா ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறது காரணம் வந்து உங்களை மாதிரி ஆட்களை சந்திக்கும் போது இது எல்லாரும் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்தது. திருக்குறள், அக்னி சிறகுகள், தமிழ் மண்ணில் விவேகானந்தரின் வீர முழக்கம், நல்லெண்ண எண்ணங்கள், சிவசூரியன் என்பது அவருடைய எளிய மருத்துவ குறிப்பு அவர் கையெழுத்து. ஏன் அந்த ஐடியாங்கண்ணா உங்களுக்கு? வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து செல்போன்ல தான் படிக்க இருக்காங்க ஒரு நேரம். சரிங்கண்ணா, சரி அட்லீஸ்ட் இந்த டிராவலிங் டைம்லயாவது ஒரு 2 குறள் 2 பேஜாவது படிக்கிறோன்னு ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் சொல்றேன். எப்ப ஆரம்பிச்சீங்க? இது வந்து 2018 ஆரம்பிச்சேன். நடுவில் ஒரு 2 வருஷம் வந்து கொரோனா பிரேக் ஆகிடுச்சு. ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த தொட்டியெல்லாம் மாட்டினேன். இதை பாக்குறவங்க தான் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்ல படிப்படியா வந்து இதை ஒரு அவேர்னஸ் ஆட்டாவும் மாத்திக்கலாம். மரம் வளர்ப்புன்றது வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 3 பக்கம் பேனர் வச்சு எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சது வந்து சில பிளான்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் பசங்களாம் விழிப்புணர்வு பசங்க வாசகங்கள்லாம் எழுதி ஒரு அவேர்னஸ் ஆட்ட மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். இது மாற்றுத்திறனாளிகளுக்கு, அது முதியோர்களுக்கு. இது வந்து மாசம் எம்டி பண்ணி அப்ளை பண்ணுறீங்களா? ஆமா சார், இது கூட 2 முறை உடைச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெய்லி நைட் வந்து நான் வீட்டுல வந்து எடுத்து வச்சுட்டு இதையும் உடைச்சு எடுத்திருக்காங்க பாருங்க. 1500 அதை வந்து காயின்ஸ் வந்ததுன்னா அதை மாத்தி அக்கௌண்ட்ல போட்டு ஜிபே பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா நேரில் போக நேரில் கொடுத்துருவேன். இது வந்து என்னோட ஆர்கன் டொனேஷன். 2019 வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இதுக்கு இப்போ உங்க ஆட்டோ டிமாண்ட் இருக்காங்கண்ணா? டிமாண்ட் நிறைய பேர் யாரும் அத்தனை பேரும் வந்து நம்பர் வாங்கிக்குவாங்க. நம்பர் வாங்கிட்டு போடுவாங்க. ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வரேன்னு எல்லாருக்கும் வந்து ஆஃபர் கொடுக்குறேன். ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா என்ன வீடு ஈஸியாக ரோட் பற்றி வாங்க. திறன் கால் எத்தனை வீட்டில் இருந்து ஒரு 7:30 போகிறாங்க. நைட்டு மருத்துவலாமா பார்ப்பேன். அதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பேன். உள்ள ஆட்டோல இருக்கு. எத்தனை குழந்தைங்க? எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என்ன பண்றாங்க? ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர் காலேஜில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் கோயம்புத்தூரில் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் தான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு குழந்தை வந்து 8th இருந்து 9th போறாரு. சென்னைக்குள்ளே படிக்கிறாங்க. சென்னைக்குள்ள. மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்குதான் இது என்னோட உழைப்புல வந்து ஒரு பங்கு ஒதுக்கிட்டு இதுக்காக வந்து நான் மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணிட்டு இருக்கேன். பயங்கரம்னா நீங்க. இது வந்து மரமலை உற்பமும் உடல் உறுப்பு தானம் வந்து எல்லாரும் சென்றடையணுன்றது தான் என்னோட குறிக்கோள். அதே சமயத்தில் பிரைம் மினிஸ்டர் ஐயாவுக்கும் இது வந்து ரீச் ஆகணும். அதுதான் ஏன்னா வந்து 1,60,000 பேர் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து உடல் உறுப்பு தானத்துக்காக இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு காத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்களா இந்த பக்கம் ஏதாச்சும் உங்களுக்கு? ஆமா, ஐயா பார்க்கலாம் தான் வந்தேன். அதாவது நானும் வாலண்டரியா ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறது காரணம் வந்து உங்களை மாதிரி ஆட்களை சந்திக்கும் போது இது எல்லாரும் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்தது.